ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன் வந்து எப்படி இருக்குன்றது தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நாங்கள் ஃப்ரைடே தான் எங்கள் குலசாமியை வந்து கும்பிடுவோம். ஸோ அதனால் ஃப்ரைடே வந்து நான் வாசப்படிக்கல சாணி தெளிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக ரீசெண்டாக தான் மழைன்றதுனால, அதுவும் இல்லாமல் 2 பசங்களை வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டன்றதுனால சாணி தெளிக்கிறது இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் வாசலில் தெளித்து கோலம் போட்டு, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, மூட்டை மூட்டையாக அழுக்கு துணி வச்சுட்டு சாமி கும்பிடக்கூடாதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் தேர்ஸ்டேவே அழுக்கு துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு எல்லாம் வாஷ் பண்ணி லாண்ட்ரி எல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி தான் வச்சுடுவேன். வெசல்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் நான் நைட்டு கழுவி வச்சுடுவேன். பிகாஸ் சிங்கில் ஓவர் நைட் அழுக்கு சாமான்லாம் போட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஃப்ரைடே வந்து மார்னிங் சமைக்கிறதுக்காக, பிகாஸ் நான் வீக் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் நான்வெஜ் இருக்கும். ஸோ நான்வெஜ் எல்லாம் சமைச்சிட்டு எப்படி ஃப்ரைடே வந்து சமைக்கிறதுன்றதுனால, ஸோ தேர்ஸ்டே நைட் வந்து என்னோடய நைட் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக கிச்சனோட ஷெல்ஃப்ஸ்லேருந்து வச்சு கேஸ் அடுப்பு, பர்னர் எல்லாமே ஃபுல்லாக நீட்டாக கழுவி வச்சுடுவேன். நம்ம எவ்வளோ தான் கேஸ் மெயின்டைன் பண்ணாலும் பர்னர்லாம் நம்ம எவ்வளோ ரெகுலர், நான் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் சாமி கும்பிட்டாலும் கும்பிடலைனாலும் கிச்சன் எல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணுவேன். அப்படி ரெகுலராக நான் மெயின்டைன் பண்ணி கூட ரீசெண்டாக பர்னர் ப்ராப்ளம் வந்து நான் பர்னர் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக வந்துச்சு. அவ்வளோதாங்க என்னோடய தேர்ஸ்டே நைட் ரொட்டீன். அப்புறம் மார்னிங் எந்திரிச்ச உடனே சிம்பிளாக தான் நான் ஃப்ரைடே மார்னிங் சாமி கும்பிடணும் இல்லையா? ஸோ அதனால் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு சாமி பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி போயிடுவேன். நான் ப்ரீவியஸ் டேவே எதுவும் கழுவி எல்லாம் வைக்க மாட்டேன். பிகாஸ் வீடை சுத்தம் பண்ணிவிட்டு தான், நம்மளும் சுத்தமாக இருந்தால் தான் நான் எப்போவுமே பூஜை அறைக்குள்ளே போவேன். ஸோ அதனால் ஃப்ரைடேவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரமாக பண்ணிவிட்டு அப்போவே எல்லாமே க்ளீன் பண்ணிப்பேன். எப்போவுமே சாமி பாத்திரங்க வந்து நான் தேங்காய் நார் வச்சு தான் தேய்ப்பேன். வெசல் வாஷ்க்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அது கூட பீத்தாம்பரி அண்ட் கொஞ்சம் புளி போட்டு நல்லா தேய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் பீத்தாம்பரியில் ஒரு வாட்டி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுவேன். நான் கொஞ்சமாக தான் இப்போது வச்சுருக்கேன். ஏன்னா பசங்களை வச்சுக்கிட்டு நிறைய பாத்திரங்கள் எல்லாம் வச்சு என்னால் தொடச்சி க்ளீன் பண்ணி கும்பிட முடியாது, லேட் ஆகிடும்ன்றதுனால இப்போதைக்கு கொஞ்சமாக வச்சுருக்கேன். இந்த சொம்பில் தான் நான் வந்து எப்போவுமே கலசம் வைப்பேன். இது வந்து எங்கள் குலசாமி கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்த டைமில் எங்களுக்கு கொடுத்த ஒரு சொம்பு. ஸோ அதனால் இதில் தான் நான் எப்போவுமே கலசம் வைப்பேன். கலசம் வச்சு பழக்கம் இருக்கிறவங்க நடுவில் நிறுத்தக்கூடாது, வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எவ்வளோ ஒரு இது வந்தாலும் வீக்லி நான் மிஸ் பண்ணாமல் கலச சொம்பு கண்டிப்பாக வைப்பேன். அதுவும் பழக்கம் இருந்தால் தான் வைக்கணும். திடீர்னு நாமளாக முடிவெடுத்து எல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கலசம் வச்சு எங்களுக்கு பழக்கம் இருந்தால் வைக்கணும். இல்லை சப்போஸ் நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் நிறுத்தாமல் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும். சாமி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் நான் வெறும் மஞ்சள் குங்குமம் தான் வைப்பேன். சந்தனம், அதுக்கப்புறம் அதில் சில பேர் வந்து பன்னீர் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பன்னீர் தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சந்தனம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லாததுனால ஃபஸ்ட்லேருந்து நாங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால் வெறும் மஞ்சள் அண்ட் குங்குமம் தான் வைப்போம். இப்போ காட்டுறேன் இல்லையா, இது உருளின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது நம்ம பூஜை அறையில் இல்லை வாசப்படிக்கிட்ட வைக்கணும். ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். இது நம்ம வீட்டில் வச்சா இதில் தண்ணி போட்டு அதில் ஃப்ளவர்ஸ் போட்டு டெய்லி வைக்கலாம். நான் இதை பூஜை அறையில் வைக்கிறதுனால டெய்லி என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன். நம்ம குலசாமின்றது வாசப்படியில் உட்காந்து நம்மளை காவல் காக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வாசப்படியை நம்ம எப்போவுமே குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு கொஞ்சம் மங்களகரமாக வச்சுருப்போம். ஸோ இந்த உருளியை வந்து நம்ம வாசப்படியில் தண்ணி போட்டு பூ வச்சா அது வந்து அந்த நம்ம குலசாமியை நம்ம டெய்லி கும்பிட்டதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால் என்னால் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க அதை வைக்க விட மாட்டாங்கன்றதுனால நான் இப்போதைக்கு பூஜை அறையில் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. சீக்கிரமாக எல்லாமே கழுவி முடிச்சுட்டு சாமிக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு பூ வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிடுவேன்.
நான் நைவேத்தியன்றது எதுவுமே பிரசாதம்னு எதுவுமே செஞ்சு வைக்க மாட்டேன். ஒரு ஸ்பூன் சர்க்கரை இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் இருந்தால், இல்லை வாழைப்பழம் ஏதாச்சும் இருந்தால் வச்சு சாமி கும்பிட்டுடுவேன். ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் நிலத்துலேயே கொஞ்சம் செடிங்கெல்லாம் போட்டு அதில் வர ஃப்ளவர்ஸ்லாம் நான் சாமிக்கு வச்சுட்டு இருந்தேன். இப்போல்லாம் கார்டனிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க. எங்கள் பசங்களை வச்சுக்கிட்டு எனக்கு மெயின்டைன் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் என்னோடய மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டு வேலையெல்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு கார்டனிங் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்றதுனால செடியெல்லாம் கொஞ்சம் வாடி போச்சு. ஸோ அதை நான் திருப்பி அதை ரீப்ளான்ட் பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். ஸோ மார்க்கெட்டில் தான் பூ வாங்கி வச்சுடுவேன். இது நம்ம கலச சொம்பு வைக்கிறோம் இல்லையா, அந்த தட்டு கீழே இந்த மாதிரி தட்டில் நம்ம அரிசி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே தான் கலச சொம்பு வைக்கணும். நான் எப்போவுமே வீக்லி ஒவ்வொரு காயின் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். வாரம் ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த தண்ணியில் ஒரு காயினாக எக்ஸ்ட்ராவாக போடுவேன். அது கொஞ்சம் மஞ்சள் போட்டு அப்புறம் அதில் தண்ணி போட்டு வெத்தலை எல்லாமே 5 வெத்தலை பூஜை அறையில் கூட நம்ம வச்சுக்கலாம். நிறைவாக இருக்கணும்னா குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பாதியாக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக எப்போவுமே நிரம்பி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். சப்போஸ் தீர்ந்து போயிருந்தாலும் ஃபுல்லாக ரீஃபில் பண்ணிவிட்டு தான் நான் சாமியை கும்பிடுவேன். அவ்வளோதாங்க என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.